இங்கிலீஷில் சில வேர்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அதோட ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், ஆனால் அதோட ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஷ்வா சவுண்ட். என்னன்னு பார்க்கலாமா? Welcome to Capshine. Hi, I'm Sneha. Capshine is a revolutionary learner together English fluency program. Capshine oda English kathukkuradhu is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay. Schwa na enna? Schwa sound na enna? நம்ம இங்கிலீஷ்ல வந்து சில வேர்ட்ஸ் வந்து அ சவுண்ட் ஒன்று வரும், UH. ஸோ அ சவுண்ட். அந்த அ சவுண்ட் வந்து நம்ம எந்தெல்லாம் வார்த்தையில் நம்ம யூஸ் பண்ணோம், அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஷ்வா சவுண்ட் என்ன? இங்கிலீஷ் vowel சவுண்ட். ஓகே, அ சவுண்ட் UH. ஸோ அ சவுண்ட் ரெப்ரசன்டட் பை த ஃபோனடிக் ஷ்வா. இந்த இன்வெர்டட் இ நம்ம நிறைய டிக்ஷனரியில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபோனட்டிக் சிம்பிள் வந்துச்சுன்னா உங்களோட ப்ரொனன்சியேஷன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் டிக்ஷனரியிலையோ இல்லை உங்களோட கூகுளில் நீங்கள் பார்க்க போது இந்த ஃபோனட்டிக் சிம்பிள் வந்துச்சுன்னா யூ நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் இட். இட்ஸ் ப்ரொனவுன்ஸ்ட் ரொம்ப லேசியான ஒரு இங்கிலீஷ் சவுண்ட், பட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் கேன் பி வெரி ட்ரிக்கி. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், why is ஷ்வா சவுண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்? ரொம்ப 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 காமனாக யூஸ் பண்ணுற ஒரு சவுண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி அ சவுண்ட். இட் மேக்ஸ் யூ சவுண்ட் நேச்சுரல் அண்ட் மோர் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஃப்ளூவெண்ட். ஸோ இந்த வேர்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்ண போது அதில் அந்த அ சவுண்ட் வந்ததுன்னா அதை நீங்கள் வந்து அதை கரெக்டாக சொல்ல போது யூ சவுண்ட் வெரி ஃப்ளூவெண்ட். நீங்கள் வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி யூ வில் சவுண்ட். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஷ்வா சவுண்ட் இது ப்ரொனவுன்ஸ் பண்ண போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். உங்கள் ஜா அண்ட் லிப்ஸ் அண்ட் டங் எல்லாமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் நீங்கள் இந்த வேர்ட் இந்த ப்ரொனவுன்சியேஷன் பண்ண போது, இந்த சவுண்ட் ப்ரொனவுன்சியேஷன் பண்ண போது. அண்ட் இட்ஸ் அ வெரி குவிக் சவுண்ட். தட்ஸ் ஆல், இட்ஸ் வெரி குவிக். ஸோ ஷ்வா சவுண்ட் வந்து வவல்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணும். வவல்ஸ்னால் என்ன? AEIOU. இந்த வவல்ஸையும் வந்து நம்ம ஷ்வா சவுண்ட் எங்கே கொண்டு வரலான்னு பார்க்கலாம். சோஃபா, we don't say sofa, we say sofa. ஸோ அந்த அ சவுண்ட் வந்து உங்களுக்கு ஏல வரும். செலிப்ரேட், செலிப்ரேட். ஓகே, கேரட், பிரின்சிபல். ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வவல்ஸ் இருக்குது, பட் தட் வில் கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ ஷ்வா சவுண்ட் அண்ட் நாட் ரியலி அந்த ஏ சவுண்ட், இ சவுண்ட், ஓ, ஐ அப்படின்னு வராமல் ஷ்வா சவுண்டில் கன்வெர்ட் ஆகிடும். அடுத்தது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேப்ஷன் 30 day ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த கேப்ஷன் 30 day ஃப்ரீ ட்ரையலை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். capshine.com இல்லை கேப்ஷன் ஆப்புக்கு போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. லைவ் கிளாஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. டெய்லி மைக்ரோ லெசன்ஸ் இருக்குது. ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் உட்காந்து உங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து பேசி நீங்கள் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த லெட்டர் ஏ. ஸோ வவல் ஏ, இதில் வந்து நம்ம ஷ்வா சவுண்ட் எங்கே கொண்டு வரோன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா, டேட்டா. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற ஏ வந்து ஏ சவுண்ட் வராமல் இட் வில் டேக் த ஷ்வா சவுண்ட். ஆல்சோ அ சவுண்ட். ஓகே, விசா அண்ட் அகென். யூ டோன்ட் சே again, you say again. ஸோ ஸோ அந்த சவுண்ட் யூஸ் பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு இங்கே ஏ எல்லாமே அ சவுண்டாக மாறும். நெக்ஸ்ட்டு வந்து இ இருக்கிற லெட்டர்ஸ், ஐ மீன் வேர்ட்ஸில் வந்து இ வந்து எப்படி ஷ்வா சவுண்டாக மாறும்னு பார்க்கலாம். ப்ராப்ளம், ப்ராப்ளம், ஈவன், செவன், த. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஈல நம்மளுக்கு வந்து அ சவுண்ட் வரும். இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 7லையுமே ஈவன்லையுமே நம்மளுக்கு 2 இ இருக்குது. செகண்ட் இ வந்து நம்மளுக்கு ஷ்வா சவுண்ட் மாறிடும். ஓ சவுண்ட் எப்படி ஷ்வா சவுண்டாக மாறும்? டுடே, டுடே. யூ டோன்ட் சே டுடே, தட் இஸ் ராங். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து டுடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி டுடே. அ சவுண்ட் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுங்கள். information. ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து we can say the ஷ்வா சவுண்ட். நெக்ஸ்ட் வந்து யூ. ப்ராடக்ட், ஆல்பம், ஸோ அந்த ஆல்பம் அந்த அ சவுண்ட் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்கள். dandruff and medium.
ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெர் இஸ் அ பார்ட் 2 ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பார்ட் 2வையும் பாருங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் இன்னும் நல்லா டெவலப் பண்ணணுன்னா capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி 30 day ஃப்ரீ ட்ரையலை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.